எல்லோருக்கும் வணக்கம். எல்லாமே ஒரு காரணமாகத்தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பல நாட்களாக மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு சிகப்பியாகவே இருந்தது. எதுக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு மார்க்கெட். இன்றைக்கி அந்த குறிப்பிட்ட விஷயம் வந்த பிறகு அது நல்லதோ கெட்டதோ அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ இன்னைக்கு அவங்களுடைய ரெப்போ ரேட் பாலிசியில் என்ன பண்ண போகிறாங்க, அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னரும் மிக திறமையான கவர்னர். கோவிட் காலத்திலிருந்து அவருடைய பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் நல்லா அருமையாக நடந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமே வந்திருக்கக்கூடிய புது ஆர்பிஐ கவர்னர்னு எப்படி சாணக்கியத்தனமாக இருக்காங்க பாருங்கள். இப்போ உலகளவில் அமெரிக்காவிலேயே இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம இப்போ ஃபெஸ்டிவல் சீசனில் இருக்கோம், அதிகமான ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கும். அதனால் எதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வட்டி விகிதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒருவேளை 0.25% அல்லது 0.5% இந்த முறையும் குறைச்சிருந்தாங்கன்னா பல பேர்த்துக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிறைய பேர் ஹோம் லோன்லாம் வாங்கியிருப்பாங்க, இன்னுமே கம்மியாக கிடச்சிருந்துருக்கும். பட் இருந்தாலும் வட்டிக்கு கம்மியாக மார்க்கெட்டுக்குள்ளே காசு புழங்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் பயங்கரமாக அப்புறம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இன்ஃப்ளேஷன் கூடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால எந்த விதமான ரேட்டும் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இதை மார்க்கெட் தற்போதைக்கு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிச்சு. 2 நாள் சிகப்பியாக இருந்து மார்க்கெட் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒரு பச்சைக்கிளியாக நம்மளுக்கு கட்டிப்பிடிச்சி உம்மான்னு 2 கன்னங்களிலையும் மாறி மாறி கொடுத்த மாதிரி 162 பாயிண்ட் என்பது ப்ளஸில் இருக்குது. நண்பர்களே, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கமெண்ட்டுகளில் பல கமெண்ட்டுகள் ஒரு மாதிரி மனசுக்குமே கொஞ்சம் கஷ்டமான கமெண்ட்டு தான். அதனால் முதல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய சில கமெண்ட்டுகளை படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு போகலாம். ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் எதுவுமே பண்ணலிங்க, ஒன்றுமே பண்ண கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டுகளில் மாதமான பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தேங்க, 2 வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்படி 2 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கையில் இப்போ எடுத்து பார்க்கல மொத்தத்துக்கு ஒரு 9% ப்ளஸில் தாங்க இருக்குது அப்படின்றார். அதாவது இவருக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல. கடந்த 1 வருடமாக பெருசாக என்ஐவியில் மாற்றமே இருந்திருக்காது, இறங்கி இருக்கிறதா மீட் எடுத்திருப்பான். அதனால் 1 வருடத்தினுடைய வருமானம் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன சம்பாதிச்சாரோ அதுதான் இப்போ அதை வச்சு வண்டி ஓடி எப்படியோ அவர் அக்கௌண்ட்டு ப்ளஸ் 9% இருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்காப்புல. இன்னொரு நண்பருக்குமே ஷேர் மார்க்கெட்டில் மண்டை காஞ்சி போச்சு. 2 மாதமாக ஷேர் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் புது வரவு, அவர் புதுமுகம். 2 மாதமாக ஷேர் மார்க்கெட்டில் மைனஸ்லேயே இருந்திருக்கு அவருக்கு. என்னடா பண்ணுறது, ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் விற்று விட்டுட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல. நம்ம பாபி அவர்கள் போய் அதானி பவரை வாங்கியிருக்கார். அதானி பவரை வாங்கி 4 நாளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா அவருக்கு லாபம் வந்திருக்கு. ஏன்னா ஒரு இடம் அதானி பவரில் ஸ்பிளிட்டு மற்றும் செபி ரிலேட்டடான நியூஸ் இருந்தது, அதில் அவன் ஏதோ தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அதனால் அதில் ஒரு 30,000 ரூபா லாபத்தை புக் பண்ணிட்டார். சரி, அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காப்புல. அவர் கண்ணு முன்னாடி டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பாருன்னு சொல்லியிருக்கும் போல். உடனே டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்காரு. அதில் ஒரு 25,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மொத்தமாக ஒரு 60,000-70,000 ரூபா லாபம் பண்ணிட்டேன். ஸோ நீ டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டே பிடிச்சி விற்றுப்புட்டு வேறு ஸ்டாக் போகணும் அப்படின்ட்டுருக்காரு. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அடுத்தது எந்த பங்கில் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் கமெண்ட்டில் போட்டு அது உருப்படியாகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணும். அது என்ன ராசினே தெரியலிங்க நண்பர்களே. சில ஷேர்களுக்கு ஸ்பிளிட்டோ போனஸோ கொடுத்தா அவன் ஏறி வந்த ஓட்டம் என்பது குறைஞ்சி விடுகிறது. அதாவது முதல்ல ஒரு 1000 ஷேர் இருக்குன்னு வச்சிங்களேன், 1000 ஷேர் இருக்கும்போது அது 1000 ரூபாய் அப்படின்றது ஆயிடுது. அப்போ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு 1000 ஷேர்கள் தான் மார்க்கெட்டில் இருக்குது. அவன் ஸ்பிளிட்டோ போனஸோ கொடுத்துறான்னு வச்சிங்களேன், அப்போ 1000 ஷேர்கள் என்பது 10,000 ஷேர்களாக மாறுது. ப்ரைஸுமே அப்போ 100 ரூபாய்னு மாறிடுது. ஆனால் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று வாங்கி விற்க என்னத்தையாவது அதிகமான வால்யூம் நடக்குதா அல்லது என்ன அப்படின்றது தெரில. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதிரி ஸ்பிளிட் அல்லது போனஸ் கொடுத்தா பல பங்குகள் என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சரிஞ்சிடறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தான் மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறான். ஸோ இந்த காட்ஃப்ரை பிஹெச்எல்பி அப்படின்ற ஷேர்லேயும் நண்பர் அதை தான் சொல்கிறாரு. அவன் நல்லா தாங்க இருந்தான், இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நிற்காமல் 1,500 ரூபாய் எங்கே 3,500 ரூபாய் எங்கே நிற்காமல் போயிட்டு தாங்க இருந்தான். இப்போ கடைசி இந்த ஸ்பிளிட்டு போனஸ் ரிலேட்டடான செய்திகள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாதமாக
இவன் ததிங்கினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு 5% நஷ்டம்தான் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் சொல்கிறாப்புல. இனி இந்த நியூஸ் எல்லாம் முடிஞ்சு அவன் எப்போ ஸ்டேபிள் ஆவான் என்ன அப்படின்றது தெரியல. இவன் ஸ்டேபிள் ஆகி அடுத்தது எப்போ மூவ் ஆகணும்னா அப்போ தான் எனக்கு வெளிச்சம் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. திரு ராமமூர்த்தி அவர்கள் சொல்கிறாப்புல, எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எது வருவாங்க, எல்லாரும் பெருசாக பணம் சம்பாதிக்கணுன்னு தான் வருவாங்க. அதே மாதிரி தான் நானும் வந்தேன், மல்டி பேக்கர் ஆயிரலாம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா என்னை மல்டி பேக்கர் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நானுமே பார்த்துருக்கேங்க நண்பர்களே, எங்காவது எழுதி போட்டிருப்பாங்க, பணமழை கொட்ட வைத்த ஐடியா ஷேர் மார்க்கெட்டில், எப்படி 50 கோடி நஷ்டம் பண்ணிவிட்டு மறுபடியும் 50 கோடி சம்பாதிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து அந்த கோர்ஸை காசாக்குற மாதிரியோ அல்லது வாங்க நான் சொல்லித்தரேன் அதிலேருந்து ஏர்ன் பண்ணுங்க அல்லது ஏதாவது ஒன்று எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கே ஒழிஞ்சு, பணமழை கொட்ட வைத்த ஐடியா நான் இந்த மாதிரி பண்ணுனா இதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக பணம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ நான் எங்கேயாவது ஒரு பக்கம் போய் இந்த மாதிரி நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கிற இடத்த போய் பார்த்தோம்னா, அவங்க எப்படி சம்பாரிச்சு அப்படின்றத ஏதாவது சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கோர்ஸ் விற்கிற மாதிரியோ அல்லது எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கே ஒழிஞ்சு, மற்றபடி வேறு எந்த விஷயம் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. நண்பர்களை என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணுறதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அனுபவித்த முறையில், பல பேர்த்தினுடைய அனுபவங்களின் முறையில், ஒரு மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாகவோ அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுத்தோ எஸ்ஐபி முறையில் பல பேர் முதலீடு பண்ணுறவங்க தான் சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுக்காம உங்களுக்கு இம்மீடியட்டாக பணமழை கொட்டணும், மல்டி பேக்கராக ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொரு நண்பர் கூட சொன்னார் பார்த்தீங்களா, அவருக்கு ஏதோ ஆரம்பத்தில் அவர் எடுத்த இது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, டக்குன்னு எல்லாத்தையும் வித்துட்டுட்டு அதுக்கப்புறம் 2 அதானி பவரு டாடா இன்வெஸ்ட்னு போய் எடுத்தேன், அதுக்கப்புறம் எனக்கு லாபமாக இருந்துன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த மாதிரியாவது இல்லைன்னா ஆக்சிடென்டலாவது நடக்கணும், நல்லதோ கெட்டதோ அந்த மாதிரி எடுக்கிற பங்குகள் பூராமே எல்லாமே பாசிட்டிவாவது இருக்கணும். ஸோ ஒன்றா டைம் கொடுத்து ரொம்ப டிசிப்ளினாக இந்த முறையில் போகணும், அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு லக்கோ அல்லது ஏதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகள், ஏதோ ஒரு வகையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகள் தொடர்ந்து லாபகரமாகவே அமைஞ்சு வரணும். அப்படி இருந்தால் தான் மல்டி பேக்கர் ஆக முடியும், இல்லைன்னா அப்புறம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்களில் யாருக்காவது இல்லைங்க இந்த எஸ்ஐபி போடுற வழியை விட்டுட்டு எனக்கு வேற ஒரு வழியில் நான் போனேன் பணமழையாக கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யாராவது உங்களுடைய அனுபவம் இருந்தால் அந்த அனுபவத்தை பதிவிடுங்கள். இங்கே பாருங்கள், இன்னொரு நண்பர், எனக்கு மாதம் வந்து ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஐடியா வேணுன்னே தெரியலையே என்னன்னு யோசிச்சுட்டே இருக்காப்புல. ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா அப்படின்றது மிகப்பெரிய பணம் நண்பர்களே. இப்போ கூட நான் சமீபத்தில் வந்து ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வரன் தேடிட்டு இருந்தாங்க. ஏங்க பொண்ணுக்கு எப்படிங்க மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 70-80,000 கடைசிக்கு ஒரு 1,00,000 ரூபாயாவது சம்பளம் வேணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அப்போ இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1,00,000 ரூபாயாவது சம்பளம் வாங்கணும் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1,00,000 என்பது பெரிய பணமாயிடுச்சு இப்போ. அதனால் இந்த நண்பர் யோசிக்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் வரணும் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான ஒரு கரெக்டான ரேஞ்சுன்னு தான் எனக்கு தோணுது. யாராக இருந்தாலும் எந்த குடும்பமாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா வருது அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் அவர் வந்து மாதம் ஒரு 50,000 ரூபாயா சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு மிஸ்டர் மணி. ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்து சென்னையினுடைய ஐடி விட அடுத்த ஐடி கோயம்புத்தூர் தான் ஐடி துறையில் வந்துடும் போல இருக்குது, அங்கெல்லாம் ஏதாவது வீடு கட்டி விட்டு வாடகைக்கு வந்தால் மேபி நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து டிவிடெண்ட் தரும் பங்குகளையெல்லாம் வாங்கி அதிலிருந்து பயன்பெற முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒரு மாதம் ஒரு 50,000 வரணும், அது ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கும் பங்குகள் மூலியமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் வழியாக தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதில் ஆல்மோஸ்ட்டு பாதிக்கும் மேலே கடந்துட்டேன்னு வச்சுங்க, 50 ரூபா பக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நான் ஒரு காலத்தில் சந்தோஷமாக யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி பரவாயில்ல, மாதம் ஒரு 50 ரூபா பக்கம் வந்துடும். வேறு சில பேர்லாம் வந்து ட்ரேடிங் சைடு போவாங்க. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்ற ஸ்டாக்காகவோ அல்லது கேஷாகவோ இருக்கும். அதை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங்கோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கோ பண்ணி
ஏதாவது பயன்பெற முடியுமா மாதமானா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் மாதமானா 50,000 ரூபா எப்படி எழுதி வச்சது சம்பளம் மாதிரி எடுக்க முடியும்? சில நேரங்களில் அது 50,000க்கு மேலே 1,00,000 2,00,000 கூட வரலாம். சில நேரம் மைனஸில் போகலாம். ஸோ ட்ரேடிங் சம்மந்தமெல்லாம் ரொம்ப நம்மளை பெருசாக தூக்கி விடலாம், பெருசாக கீழே குழி தோண்டி கீழே புதைச்சும் விட்டுறலாம். அதனால் நான் இந்த டிவிடெண்ட் பாதை நோக்கி போயிட்டேன். சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிவிடெண்ட் பங்குகள் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்து இப்போ தான் அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, நம்மலாம் 5 லட்சம் 10 லட்சம் லாஸுக்கே ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, கிட்டத்தட்ட 2.5 கோடிங்க எனக்கு லாஸில் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும். பட் நான் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கேன், அது கண்டிப்பாக ரெக்கவரி ஆகி அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் நான் லாபத்துக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. ஒரு இடம் படித்தோன்னே அப்படியே ஆடி போயிட்டேன். நண்பர்களே, இன்றைக்கி என்ன ஒரு ஆச்சரியம்னு கேளுங்க. திடீர்னு ஏதோ தீபாவளி பரிசு இந்தாங்க வச்சுக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி சன் டிவி ஷேரினுடைய விலை 7.25% ஏறி இருக்குது. இது சன் டிவிக்கு மிகவும் அதிகம். ஒரே நாளில் 7.25% ஏறினது சமீபத்தில் இல்லவே இல்லை. சமீபத்தில் இதுக்கு முன்னாடி எப்போவோ ஏப்ரல் மாதத்தில் ஒரு பெரிய லாங் கேண்டில் என்பது போட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லாமல் இருந்தது. இப்போ இன்றைக்கி ஒரே நாளில் 7.25% என்பது ஏறி இருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்தினுடைய உச்சி என்னவோ அந்த உச்சியை கிட்டத்தட்ட மறுபடியும் மீட் எடுத்திருக்கு இந்த சன் டிவி. இனி தொடர்ந்து இந்த சன் டிவி போன்ற பங்கு மறுபடியும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுமா அல்லது கீழே வருமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்போ ஒரு நண்பர் 1000 ஷேர் நான் வச்சுருக்கேன், இப்படி கீழே போய் அதல பாதாளத்தில் படுத்து கிடக்கிறியே சன் டிவி அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தார். அந்த மனுஷன் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஆஹா நண்பர்களே, இன்னொரு ஆனந்தமான செய்தி. அதிரடியாக டாடா மோட்டார்ஸ் சிங்க குட்டி மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஒரு 680 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இன்றைக்கி 711 ரூபாயின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். வாடா தம்பி வா அப்படின்ற மாதிரி சமீபத்தினுடைய வீழ்ச்சியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டு பார்த்துருக்கு. உன்னை எத்தனை தடவைடா கீழே அனுப்புனாலும் மறுபடியும் மேலே வந்துக்கிட்டே இருக்கியாடா சிங்கக்குட்டி அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் இந்த 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டதுக்கப்புறம் அந்த பங்கு ஆல்மோஸ்ட் ஒரு பங்கினுடைய விலைக்கு 100 ரூபா பக்கம் கீழே இறங்கிட்டான். இப்போவுமே கூட சமீபத்தில் 712 ரூபா தொட்டதுக்கப்புறம் 640 வரைக்கும் கீழே போயிடுச்சு டாடா மோட்டார்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செஞ்ச மாதிரி இன்றைக்கி ஒரே நாளில் இன்றைக்கி டாடா மோட்டர் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட 5% ஏறி இருக்கிறது ஒரு வரலாற்று செய்தியாக இருக்குது சமீபத்தினுடைய வரலாற்றில். ஸோ எப்படியாவது ஒரு ரிவர்சல் நடந்து ஒரு 800யோ 900யோ நீ கண்ணில் காட்ட மாட்டியா, பல வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இறங்கி கிடக்கிறாயே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல செய்தி சீக்கிரம் வந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த 200 days மூவிங் ஆவரேஜையும் தாண்டி ஒரு நல்ல ரிவர்சல் போட்டாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய தேதியில் வேறு ஏதாவது பங்குகள் உயர்ந்திருக்கிறதா, மேலே வந்திருக்கிறதா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த அக்மி சோலார் அப்படின்ற பங்கு மிகவும் குறிப்பிட்ட ஒரு சென்டர் பாயிண்டில் 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த பங்கு இங்கிருந்து பெருசாக ஒரு 50 ரூபா 100 ரூபா மேலே ஏறுமா அல்லது ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு கீழே விழுகுமா அப்படின்ற மாதிரி பல பேர் உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது கரெக்டாக 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அப்படின்றதான் ஒரு செய்தி. இந்த சமயத்தில் இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய விலையை ஆல்மோஸ்ட் 330 ரூபா வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த பங்கினுடைய இந்த வருஷத்தினுடைய லோ ப்ரைஸ் 2025 லோ ப்ரைஸ் என்பது அது இங்கேயோ ரொம்ப தூரமாக 180 பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரொம்பவுமே சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த அக்மி சோலார் என்பது கீழே மேலே போகக்கூடிய பங்கா அல்லது இங்கிருந்தே மேலே போகக்கூடிய பங்கா, இது என்ன செய்யும் அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ரொம்ப வேகமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்மி சோலார் அடுத்த சில மாதங்களில் அல்லது சில வாரங்களில் வேகமாக என்ன வேலை செய்ய காத்திருக்கிறது. நண்பர்களே, சமீபத்தில் ஒரு 2 பங்குகள் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருந்தது. என்னங்க அநியாயத்துக்கு இப்படியெல்லாம் ட்ரேட் ஆகிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன். இந்த கொச்சின் ஷிப்யார்டு அப்படின்ற ஒரு பங்கு அநியாயத்துக்கு இந்த 2025 1200 இங்கே 2400 இங்கே அப்புறம் மறுபடியும் இப்போ 1852 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய மீதி 3 மாதங்களில் ஏதாவது பெருசாக மேலேயோ அல்லது கீழேயோ ஏதாவது ஒரு சம்பவம் செய்யுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பங்கு இந்த வருஷத்தில் பயங்கர வால்டிலிட்டிங்க, என்னங்க அநியாயத்துக்கு ஏறி இறங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு அவனு 1200 இங்கே 3200 இங்கே
அப்படி இருக்கக்கூடிய பங்கு அவனு ஒரு சென்டர் பாயிண்ட்ல இப்போ 2600 ரூபாயில் இருக்கான். ஸோ இது போன்ற பங்குகள் தன்னுடைய ஹையை போய் மறுபடியும் தொட்டாலோ அல்லது தன்னுடைய லோவை போய் மறுபடியும் தொட்டாலோ மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜ் அளவில் மாறணும். 20, 30, 40 அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அளவில் மாறணும். ஸோ அதெல்லாம் எந்த பக்கம் மாறுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்குகள் இந்த வருஷத்தில் சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தா இந்த கொச்சின் ஷிப்யார்ட், ஜிஆர்சி போன்ற பங்குகள் சென்டரில் இருக்குது. ஸோ இனி அடுத்த 3 மாதங்கள் 6 மாதங்களில் இவன் எந்த பக்கம் மூவ் ஆகான் அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டில் இன்னுமே ஒரு 2 பங்குகள் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளாக இந்த ஹட்கோ அப்படின்ற பங்குகள். எல்லாருக்குமே தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு ஆசையாக தான் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து எவன்டா மாவு அரைக்கிறது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி பல பங்குகள் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ரிவர்சல் திரும்பி காட்டுற மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் மறுபடி பொத்துன்னு என்றைக்காவது ஒரு நாள் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இந்த ஹட்கோ போன்ற பங்குகள் இன்றைக்கி ரிவர்சல் காட்டுற மாதிரி காமிச்சிட்டு அடுத்தடுத்த நாட்களில் பொத்துனுங்க இது கீழே விழுகிறானா என்ன அப்படின்றது தெரியாது. பட் இன்றைய தேதியில் அவன் வந்து ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து சிறிய அளவில் ஒரு 10 ரூபா பக்கம் மேல் நோக்கி ஏறி 233 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபைசர் அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். சமீபத்தில் தொடர்ந்து சரிந்து கொண்டே வந்துட்டு இருந்த பங்கு ஒரு சின்ன ரிவர்சல் போட்டு கொஞ்சம் கூட ஏற மாட்டானா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து சிறிய அளவில் மேல் நோக்கி ஏறி இன்னைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக ஃபைசர் அப்படின்றது இருக்குது. ஆனால் இப்படி ரிவர்சல் போட்டதுக்கப்புறம் அந்த ரிவர்சல் கண்டினியூ ஆக போகுதா அல்லது அந்த ரிவர்சல் ஃபெயிலியர் ஆகி கீழே போகுதா அப்படின்றது அடுத்தடுத்து சில நாட்களில் தான் தெரிய வரும். பட் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு வாலட்டிலிட்டியான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல வந்து ஃபைசர் அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாமி, இந்த நெட்வொர்க் ஷேருக்கு இல்லையாங்க இன்னைக்கு ஒரு எண்டே அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு மேஜர் ஆர்டர் அப்படின்ற கிடைச்ச ஒரு தகவல் வந்திருந்தது. மிகப்பெரிய ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் கிடைச்ச செய்தியிலிருந்து அவன் ஏறுறான் ஏறிக்கிட்டே இருக்கான். புதிய உச்சமாக சமீபத்தில் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் 2025 வெறும் 1200 ரூபாய்க்கு சுற்றிக்கிட்டு இருந்த பங்கு இன்னைக்கு 4000 ரூபாய்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் யாருங்க சாம்பியன் சொல்லுங்க தியாகு, உங்களுக்கு தெரிஞ்ச சாம்பியன்ஸ் யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கெடுத்து கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா லோ ரேட்லேருந்து சமீபத்தில் இப்படி மிகப்பெரிய அளவில் ஏறினதில் ஆர்டர் ரிலேட்டடாக கிடச்சி மேலே வந்தது இந்த நெட்வொர்க் மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த டாடா இன்வெஸ்ட்டில் பெருசாக இந்த மாதிரி ஆர்டர் ரிலேட்டடான பிஸ்னஸ் செய்தி கிடையாது. கார்பரேட் ஆக்ஷனில் அவங்க எதோ ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வச்சுக்கிட்டு அவன் பெரிய அளவில் வந்துட்டான். ஸோ ஏதோ ஒரு தகவலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 4000-5000 ஷேரில் இப்படி 4-5 பேர் மேலே ஏறி நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு இனி ஒன்றும் பண்ண முடியாது. எது எப்படியோ நண்பர்களே, 2-3 நாளாக மார்க்கெட் வந்து ரொம்பவுமே காத்திருந்தது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது. நம்மளுடைய RBI MPC மீட்டினுடைய அவுட்கம் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. பரவாயில்ல, இருந்தாலும் எங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி 162 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1000 தான் இருந்தாலும் இந்த நிஃப்டி 25,000 மறுபடி தாண்டலினா இவனுக்கு மரியாதை என்பதே கிடையாது. நன்றி, வணக்கம்.